இந்த நிமிஷம் வரையும் திமுகவுக்கான வெற்றி வாய்ப்பு இருக்குன்றதுல சந்தேகம் கிடையாது. விண்முன்னு சொல்றாங்க 200க்கு மேல. பட் அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப பொங்குலையும் இந்த வாட்டி பிரச்சனை. விஜய் ஓட்ட பிரிப்பார், அது அதிமுக துணை போறது அப்படின்னு ஒரு விஷயத்த அவங்க கிளப்புவாங்க. மைனாரிட்டிக்கு வெளியில பாஜக எதிர்ப்போட்டை பத்தி யாரும் பேச மாட்டேங்கிறாங்க. அவங்க கூட்டணியை இது சரியா கட்டமைக்கலையே. தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்யற கூட்டணி இது. பாஜக அதிமுக கூட்டணிக்கு அது பெரிய ஒரு சவாலா இருக்கும். ஊடக அறத்தோடு செயல்பட்டு வரும் நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரியுங்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். தமிழக அரசியல் பரபரப்பாக இயங்கிட்டு இருக்கு. 26 தேர்தலை பொறுத்த வரைக்கும் திமுக ஓவர் கான்ஃபிடென்ட்ல இந்த தேர்தல் அப்ரோச் பண்றாங்களா? நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? ஓவர் கான்ஃபிடென்ட் இல்லை, ஓவர் காஷியஸா, ரொம்ப எச்சரிக்கையோட அணுகுறாங்க. திமுக ஃபர்ஸ்ட் ஒரு 180+ ஒரு கணக்கு நகர்த்துனாங்க, அப்புறம் 200+நாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மொத்த இடமே எங்களுக்கு தான் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதை நான் எப்படி புரிஞ்சுக்க அப்படின்னா, ஒரு 5 வருஷம் ஆன்டி இன்கம்பன்சிக்கு பிறகு அந்த வாய்ப்பு திமுக இருக்குதா? ஏன்னா இதுக்கு முன்பு வரலாறு அந்த மாதிரி நடந்ததில்லை. அதை எப்படி நீங்க பாக்குறீங்க? இல்லை, அதாவது ஓவர் கான்ஃபிடென்ஸ்ன்னு சொல்ல மாட்டேன். அவங்க நாங்கள் வின் பண்ணுவோம்னு சொல்கிறாங்க 200க்கு மேலே. பட் அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. ஓகே, அவங்க வின் பண்ணுவாங்க அப்படின்னு இன்னைக்கு இந்த நிமிஷம் நம்ம பேசுகிற இந்த நிமிஷம் வரையும் திமுகவுக்கான வெற்றி வாய்ப்பு இருக்குன்றதுல சந்தேகம் கிடையாது. இனிமேல் ஃபியூச்சர் எப்படி போகும்னு சொல்ல முடியாது. ஆனால் பாயிண்ட் என்னென்னா அவங்க தாங்கள் செய்த வேலைகள் காரணமாக, நலத்திட்டங்கள் காரணமாக தங்களுக்கு ஓட்டு வரும்னு அவங்க நினைக்கிறாங்க. கீழே ஓட்டர் பை ஓட்டர் அவங்க ஒர்க் பண்ணுறாங்க. திமுக காரங்க கிட்டத்தட்ட ஒரு 7 லட்சம் பேர் களத்தில் வேலை செய்கிறாங்க. ஓட்டர் பை ஓட்டர் 20 குடும்பத்துக்கு ஒரு திமுக தொண்டர் வேலை செய்கிறார் தமிழ்நாட்டில். 20 குடும்பத்துக்கு ஒருத்தர் வேலை செய்கிறார் திமுகவில். அவர் 20 குடும்பத்தையும் டெய்லி பார்த்துட்டு இருக்கார். கிட்டத்தட்ட அவங்க ஆல்மோஸ்ட் ஒரு தேர்தலுக்கு முன்னாடி என்னென்ன வேலைகள் செய்வாங்களோ அதெல்லாம் இப்போ ஏற்கனவே செஞ்சு முடிச்சிட்டாங்க. இவர் ஸ்டாலின் அவர்களே சொன்ன மாதிரி நாங்கள் 50%க்கு மேலே தேர்தல் வேலைகளை முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறார். ஆக்சுவலாக அவரே சொல்கிறார். அது உண்மைதான். அது உண்மைதான். அவங்க பண்ணிட்டாங்க. அவங்க ஒவ்வொரு ஓட்டரும் எந்த ஓட்டர் நமக்கு ஓட்டு போடுவான்றதெல்லாம் ஒவ்வொரு பூத்துலையும் கணக்கு எடுத்துட்டாங்க. அவங்க இந்த ஓட்டர் நமக்கு ஓட்டு போடுறாரு, இந்த ஓட்டரை சேர்த்தா இவர் நமக்கு ஓட்டு போடுவார் அப்படின்ற மாதிரிலாம் ஒர்க் பண்ணிட்டாங்க எஸ்ஐஆரில். அதனால இனிமேல் அவங்க கான்ஃபிடென்ட்டாக இறங்குறாங்க உள்ள. யார் கூட்டணி இருக்காங்க? இப்போ பல ஒன்றிய செயலாளர்கிட்ட நான் பேசுகிறேன், திமுக ஒன்றிய செயலாளர். அவங்க என்ன சொல்கிறாங்க, காங்கிரஸ் இருந்தாலும் காங்கிரஸுக்கு நாங்கள் தான் சார் வேலை செய்யணும். அது காங்கிரஸ் இருந்தால் மைனாரிட்டி ஓட்டு போடுவோம்னு சொல்கிறாங்க. ஆனால் அது காங்கிரஸ் இருந்தால் மைனாரிட்டி ஓட்டு போடுறதுன்னு கிடையாது. மைனாரிட்டி தமிழ்நாட்டை பொறுத்தவரை திமுக தான் மைனாரிட்டிகளுக்கு பாதுகாப்பு. நார்த்தில் மைனாரிட்டியில் என்ன பாடுபடுறாங்க? காங்கிரஸ் அவங்களால காப்பாற்றுதாங்க காங்கிரஸ் அங்கே. அதனால் தமிழ்நாட்டில் திமுக இருக்கிறவங்க தான் மைனாரிட்டிகளுக்கு பாதுகாப்பு. அதிமுக வந்ததுன்னா கூட மைனாரிட்டிகளுக்கு பாதுகாப்பு கிடையாது. பாஜக தான் ஆட்சி பண்ணுவீங்க. அதனால் அவங்களுக்கு தெளிவாக தெரியும் திமுக வந்தால் தான் நமக்கு பாதுகாப்புன்ட்டு. அதனால் மைனாரிட்டிகள் எல்லாம் ஜோசப் விஜய்லாம் பேர்லாம் வச்சுருந்துக்கலாம். ஆனால் மைனாரிட்டிகளுக்கு அல்டிமேட்டாக திமுக தான் அப்படின்னு. ரெண்டாவது காங்கிரஸ் இருந்தாலும் எல்லாத்தையும் பரவாயில்ல, எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு தான். நான் கிட்டத்தட்ட கடந்த ஒரு 15 நாளில் ஒரு 6-7 ஒன்றிய செயலாளர் லெவலில் இருக்கிற திமுக ஆட்கள்லாம் வேறு மாவட்டங்களில் பேசினது போது காங்கிரஸ் இல்லாட்டியும் பரவாயில்லன்னு தான் சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு தான் இருக்குது. அந்த மாதிரி காங்கிரஸ் இல்லாட்டியும் பரவாயில்ல சார், நாங்கள் வின் பண்ணிடுவோம், எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ற மாதிரி தான் அவங்க கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறாங்க. இல்லை, என்னோட டவுட் என்னென்னா சார், இப்போ 10 வருஷம் ஆன்டி இன்கம்பன்சிக்கு பிறகு அதிமுக 75 சீட்ஸ், அந்த கூட்டணி தனிப்பட்ட முறையில் அதிமுக மட்டும் 66 சீட்ஸுங்கிறது ஒரு பெரிய நம்பர். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த தேர்தலில் எனக்கு தெரிஞ்ச டிஎம்கே ஒரு 180+ எடுத்திருந்ததுன்னா, 21ல் ஒரு 180+, ஒரு 170+ எடுத்திருந்ததுன்னா, அப்போ இந்த முறை அதோட கொஞ்சம் குறையும் அப்படின்னு நம்ம கணக்கு பண்ணலாம். ஆனால் லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டணிக்கு ஒரு 153, தனிப்பட்ட முறையில் டிஎம்கே மட்டும் 133 ஏதோ நினைக்கிறேன். 133 தான் அந்த ரேஞ்ச் அப்படின்னும் போது, இப்போ உதயசூரியன் சின்னத்தில் 133. இப்போ இந்த முறை 200+ சொல்கிறாங்களே, இப்போ இந்த முறை எனக்கு 200+ங்கிறது வாய்ப்பு இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி. ரெண்டாவது, இப்போ இந்த முறை தனிப்பெருமை டிஎம்கே இந்த மாதிரி கிடைக்குமா ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம்? கண்டிப்பாக கிடைக்கும் சார். ப்ரோ இன்குபன்சி தான், வேற ஒன்றும் கிடையாது. ப்ரோ இன்குபன்சியில் ஓட்டு வாங்குறது வேலை செஞ்சால் வாங்கலாம். ஓகே, நீங்கள் வாக்குறுதி நிறைவேற்றலை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, போதை மருந்து கலாச்சாரம், கட்ட பஞ்சாயத்து, அது இதுன்னு நீங்கள் நிறைய சொல்லலாம். சொன்னாலுமே தனிப்பட்ட முறையில் பெனிஃபிட் ஆகிற மனுஷங்க இருக்காங்களா, அவங்கள நீங்கள் கன்வின்ஸ் பண்ணி ஓட்டு வாங்கிட்டீங்கன்னா, இப்போ 50,000 பேரை களத்தில் இறக்கி விட்ருக்காங்க திமுக தன்னார்வ தொண்டு அலுவலர்களை. என்ன இதுக்கு உங்கள் கனவு என்ன வீட்டுக்கு போய் கேட்குறாங்க. அதோட நோக்கம் என்ன? அது ஒரு தேர்தல் வேலை தான். ஆக்சுவலா அது ஒரு வகையான தேர்தல் வேலை தான். கவர்மெண்ட் பண்ணா கூட அது ஒரு தேர்தல் வேலை தான். செய்த திட்டங்களை மக்கள்கிட்ட கொண்டு போறது, அவங்களுக்கு இன்னும் என்ன வேணும்னு கேட்கறது. ஸோ இந்த விஷயங்களை அவங்க கொண்டு போறாங்க. இவ்வளவு கீழே இறங்கி வேலை செய்யும் போது அவங்க என்ன நினைக்கிறாங்க, ப்ரோ இன்கம்பன்சி ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ரெண்டாவது, போன வாட்டி 10 வருஷம் ஆன்டி இன்கம்பன்சிக்கு அப்புறம் அவங்க அவ்வளோ இடங்கள் வாங்கினாங்கன்னு சொல்றீங்களே, அவ்வளோ 75 இடங்கள் வாங்கினாங்கல்ல. 75 இடங்கள் அந்த கூட்டணி 41 இடங்கள் கொங்கு மண்டலத்தில் தான் வாங்கினாங்க. 7-8 டிஸ்ட்ரிக்ட்ல தான் வாங்கினாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா மீதி இருக்கிற ஒரு
34 இடங்கள் இருக்குல்ல, 34 இடங்கள் தான் வந்து மற்ற 31 மாவட்டங்களில் வாங்கினாங்க. ஓகே. ஒரு 7 டிஸ்ட்ரிக்ட்ல மட்டுமே 41 இடங்கள் வாங்கிட்டு மீதி இருக்கிற 34 இடங்கள் வாங்கினாங்க. அப்போ டிஸ்ட்ரிக்ட்டுக்கு ஒரு இடங்கள் கூட இல்லாத நிலைமை தான் இருக்கு. திருச்சி மாவட்டத்தில் ஒட்டுமொத்தமாக எதுவுமே வாங்கலை. இது மாதிரி டெல்டாவில் 44 தொகுதி இருக்கு, 4 தொகுதி தான் வின் பண்ணாங்க. அதே மாதிரி 16 தொகுதியிலும் மத்திய வட மாவட்டங்களில் வெறும் 15 தொகுதி தான் வின் பண்ணாங்க. ஸோ இதெல்லாம் இருக்கும்போது வெறும் நீங்கள் கொங்குல வின் பண்ணால் மட்டும் போறாது. இப்போ கொங்குலையும் இந்த வாட்டி பிரச்சனை, விஜய் ஓட்ட பிரிப்பார், ஏடிஎம்கே ஓட்ட பிரிச்சாருன்னா பிரச்சனை வரும். அங்கேயும் ஏடிஎம்கே நினைச்சபடி வின் பண்ண முடியாது. இப்போ கொங்குலையுமே அதிமுக பலவீனமாக தான் இருக்கு. அதிமுக பாஜகவுக்கு விஜய் ஓட்ட பிரிக்கிறாருல, செங்கோட்டையன் அங்கே சேர்ந்திருக்காருல்ல. ஸோ அதனால அவங்க ஆதரவு ஓட்டும் போகும், எதிர்ப்பு ஓட்டும் போகும். அதிமுக ஓட்டுகள் போகும், திமுக ஓட்டும் கொஞ்சம் போகும். பட் விஜய் பிரிக்கிற ஓட்டு அதிமுக ஓட்டு நிறைய இருக்கும் ஆக்சுவலா. அது போறதுனால வந்து அங்கேயும் பிரச்சனை வரும். அதனால நீங்க நினைக்கிற மாதிரி அவங்க வந்து ஏடிஎம்கே வந்து இந்த வாட்டி டெஃபினட்டா அவங்களுக்கு வாய்ப்பு இருக்கு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க கூட்டணியே இன்னும் சரியா கட்டமைக்கலையே. பாமகவே பிளவுபட்ட பாமக தான் நாங்கள் போயிருக்கு. அதனால அவங்க கூட்டணின்னு சரியா கட்டமைக்கல. தேமுதிக அங்கே சேருமா இல்லைன்னு தெரியாது. அவங்க திமுகவோட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. அது எப்படி போய் முடியும்னு சொல்ல முடியாது. ஸோ இன்னும் ஃபைனலாக வந்து ஒரு பிக்சர் இன்னும் கிளியர் ஆகல. இன்னைக்கு தேதியில டிஎம்கே வந்து ப்ரோ இன்குமென்சிலேயே வின் பண்ணலான்ற லெவலில் தான் அவங்க இருக்காங்க. இவங்க வந்து இன்னும் திணறிட்டு இருக்காங்க. பாஜக அதிமுக கூட்டணி இன்னும் கூட்டணி அமைக்கிறதே திணறிட்டு இருக்காங்க. அதுதான் இன்னைக்கு இருக்கிற நிலைமை ஆக்சுவலா. அப்போ ஹிஸ்ட்ரியில் வந்து என்னன்னா பேக் டு பேக் டிஎம்கே வந்ததில்லை அப்படிங்கிறது இந்த மாதிரி மாற வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறீங்களா? அது இந்த மாதிரி பேக் டு பேக் டிஎம்கே ஹிஸ்ட்ரி எப்போதுமே மாறுமே, வரலாறுன்றது வந்து பேக் டு பேக் அப்படிங்கிறது என்னன்னா ஏடிஎம்கே வந்திருக்காங்க, ஏடிஎம்கே எம்ஜிஆர் காலத்துல வந்திருக்காங்க, ஜெயலலிதா காலகட்டத்தில் 2014 வந்தாங்க. ஆனா டிஎம்கே அந்த மாதிரி வந்ததில்லை அப்படிங்கிறத பார்க்குறப்ப இந்த முறை அந்த பேட்டர்ன் மாற வாய்ப்பு. ஜெயலலிதா எப்படி வந்தாங்க, எதிர் ஆப்போசிட் அணியை வந்து பலவீனப்படுத்தானே வந்தாங்க. திமுக கிட்டத்தட்ட அதுதானே பண்றாங்க. ஓபிஎஸ் அங்கேருந்து எடுக்கிறாங்க. தினகரன் ஒரு வழியா இப்போ போய் பாஜக செட்டில் ஆயிடுவார் மாதிரிலாம் தெரியுது. ஆனால் கடைசி நேரத்தில் என்ன பண்ணுவார் சொல்ல முடியாது. அதிகமான இடங்கள் கேட்டு வெளில வர முடியுமான்னு பார்க்குறாரு அவர் என்ன பண்ணுவார் சொல்ல முடியாது. தேமுதிக வந்துடுச்சு, புதிய தமிழகம், ஜான் பாண்டியன் போன்றவர்கள்லாம் எங்கேயோ போய் சேர்ந்துட்டாங்க. திமுகவும் கிட்டத்தட்ட வந்து அதிமுக கூட்டணியை ராமதாஸ் தனியாக இருக்காரு, பாமக ஓட் பேங்க் பிரிஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட திமுக வந்து எதிரணிகள் எதுவுமே பலமாக இருக்கக்கூடாதுன்ற ஆங்கிளில் ஒர்க் பண்ணுறதை நம்ம பார்க்குறோம். அவங்க அணியை பலமாக வச்சுக்கிறதையும் பார்க்குறோம். அதனால 2016 ஜெயலலிதா ஃபார்முலா என்னவா இருந்ததோ கிட்டத்தட்ட அதை ஓரளவுக்கு கடைபிடிச்சு தான் திமுக. 2016 ஜெயலலிதாவோட வியூகம் அப்படிங்கிறது மக்கள் நல கூட்டணி விஜயகாந்தை வச்சு. பட் அது வந்து 0 ஆயிடுச்சு. எல்லா இடத்துலையும் வந்து வாக்கு பிரித்து 0 ஆயிடுச்சு அப்படிங்கிறது கவனிச்சோம். ஆனால் எங்கேயுமே அவங்கள நம்பர்ஸ் வாங்க முடியல. இந்த முறை தாவேக்கா அப்படிங்கிறது விஜயகாந்தை தாண்டி ஒரு பெரிய ஃபேஸு. அப்போ தாவேக்கா மூன்றாவது ஒரு அணி ஒன்று இருக்குது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அது டிப்பிக்கலாக அதோட கம்பேர் பண்ணி பார்க்க முடியுமா? அதாவது மக்கள் நல கூட்டணி 0 ஆச்சு. ஆனால் இந்த முறை டிவிக்கு 0 ஆகும் நம்ம சொல்ல முடியுதுல. அது ஒரு பெரிய அளவில் ஒரு வாக்கு வாங்கும் அப்படின்னு நம்ம கனெக்ட் பண்ணுறோம். அது ஓட்டை பிரிக்கும், அது ஸ்பாய்லராக இருக்கும், அது கேம் சேஞ்சராக இருக்குமா ஸ்பாய்லராக இருக்குமான்னு கேள்வி. அது ஸ்பாய்லராக இருக்கும். பல தொகுதியில் அதிமுகவுக்கு ஸ்பாய்லராக இருக்கும், சில தொகுதியில் திமுகவுக்கு ஸ்பாய்லராக இருக்கும். கேம் சேஞ்சராக இருக்காதா? கேம் சேஞ்சராக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவுன்றாங்க. ஏன்னா அது கூட யாருமே கூட்டணிக்கே போல இது வரையும். அது தனியாக தானே இருக்கு. இல்லை வரும் நாட்களில் ஏதாவது வரும் நாட்களில் தெரியாது, வரும் நாட்களில் தெரியாது. ஆனால் இன்னைக்கு லெவலில் அதுக்கு ஸ்பாய்லராக தான் இருக்கு. அது பிரிக்கிற ஓட்டு அதிமுகவை பாதிக்கும், அது பிரிக்கிற ஓட்டு சில தொகுதியில் திமுக பாதிக்கும். திமுக வலுவா இருக்கிற டெல்டா மத்திய வட மாவட்டங்களில் ஓரளவுக்கு அது திமுக மேலே வந்துடும். ஒரு 6000 10,000 ஓட்டு டிஃபரன்ஸில் வின் பண்ண இடங்கள்லாம் அது வந்துடும். ஒரு 1000 1500 2000 ஓட்டில் போன வாட்டி ஜெயிச்ச இடங்கள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் ஒரு பிரச்சனைக்குரிய இடங்களாக மாறும். குறிப்பாக வந்து கொங்குல வந்து பாஜக அதிமுக கூட்டணிக்கு அது பெரிய ஒரு சவாலாக இருக்கும். அது ஆக்சுவலாக இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா மத்திய வட மாவட்டங்கள் பாமக இருந்தால் கூட மத்திய வட மாவட்டங்கள் கொங்கு ரெண்டுமே சேர்ந்து அதிமுக பாஜக கூட்டணி வந்து அதிகபட்சமாக 40 இடங்களுக்கு மேலே பெறத்துக்கான வாய்ப்பு இல்லைன்றதான் இன்னைக்கு இருக்கிற நிலைமையா இருக்கு. அதிமுக பாஜக சேர்ந்து அதிமுக பாஜக பாமக கூட்டணி அதிகபட்சமாக 40 இடங்களுக்கு மேலே பெறாது. மற்ற இடத்துலலாம் ஒரு 20 இடங்கள் பெறுமோ அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்கு. 40 இடம் 60 இடங்கள் போன வாட்டி மாதிரியே கூட பெறத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ திமுக வந்து அதோட ஓட்டுகளை தக்க வச்சுட்டு அது வின் பண்ணாலே போன வாட்டி மாதிரியே வின் பண்ணும். அதிகபட்சமாக ஒரு 150 இடங்கள் வரையும் போகலாம். அவ்வளோ இல்லை அப்படின்னா சார் இப்போ நீங்கள் அதிமுகவுக்கு லாஸ்ட் டைம் அந்த மாதிரி அந்த சீட்ஸ் அப்படியே வருதுங்கிறீங்க, டிஎம்கேக்கு அதே மாதிரி அதே மாதிரி ஓகே. அப்படின்னா இப்போ விஜயோட ரோல் அவர் விஜய் 15% சொல்கிறாங்களே, இப்போ அவர் அது எங்கே இடையில வரும்? இது இடையில இல்லை, அவர் வந்து அவர் ஓட்டை பிரிப்பார், வின் பண்ண முடியாது, சீட்ஸ் வின் பண்ண முடியாது. சீட்ஸாக கிடையாது, இனி ஓவராலாக சீட்ஸ் கிடையாது. சீட்ஸ்க்கு அப்படி வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு. ஒரு அவரே கேண்டிடேட் ஒரு இடத்துல அவரே நின்னா அவர் மட்டும் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. மற்றபடி பர்சன்டேஜ் வைஸ் வேணா 10% வரையும் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. சீட்டு வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. அது ஓவரால் நீங்கள் அதை மட்டும் தான். அதுதான் நிலைமை இன்னைக்கு. ஆக்சுவலாக ட்ராமாட்டிக்காக மாறுமான்றது, கூட்டணிகள் மாறுமா, தாவேக்கா அதிமுக பாஜக வருமா, காங்கிரஸ் வந்து திமுகலேருந்து போகுமா, தேமுதிக அங்கே போய் செட்டில் ஆகும், ராமதாஸ் எப்படி நிற்பாரு, தனியாக நிற்பாரா, இதெல்லாம் கேள்விகளுக்கெல்லாம் பதில் வந்த பிறகு இன்னும் கொஞ்சம் கிளியராக பேசலாம் நம்ம. ஆனால் இப்போதைக்கு வரைக்கும் பார்க்கும்போது விஜயனுடைய வருகை அப்படிங்கிறது டிஎம்கே தான் ஒரு டிஎம்கேக்கு இன்னும் ஒரு எஞ்சி கொடுக்குது. ஏடிஎம்கே ஓட்டை எடுக்குது. ஆக்சுவலாக பல பேர் சொல்லுவாங்க டிஎம்கே ஓட்டையும் எடுக்கணுவாங்க. டிஎம்கே ஓட்டை கொஞ்சம் எடுக்கணும், இல்லைன்னு மறுக்கல. ஆனால் ரொம்ப பாதிப்பு ஏடிஎம்கே உண்டாகும்.
ஆனால் இப்போ ரீசெண்டாக லயலோட சர்வே வந்துருச்சு, நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதில் விஜயோடைய அரசியல் வருகைங்கிறது டிஎம்கே விசிகா அப்புறம் தான் அதிமுக பாதிக்குது அப்படின்ற மாதிரியான விஷயங்களை சொல்லியிருந்தாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க சார்? இது அது அவங்களுடைய பார்வையாக இருக்கும். பட் நமக்கு அப்படி தெரியல ஆக்சுவலாக. ஒரு 81,000 மக்கள்கிட்ட கிரவுண்டில் சர்வே பண்ணியிருக்காங்க. அதில் வந்து யாரு விஜயோடைய அரசியல் யாரை பாதிக்குது அப்படின்னு பார்த்தா அதிமுக வாங்குற ஓட்டு என்ன சார்? திமுக எதிர்ப்பு ஓட்டு தானே. ஆமாம். அப்போ திமுக எதிர்ப்பை கையாளுற விஜய்க்கு அந்த ஓட்டில் கொஞ்சம் போகுமா போகாதா? போகும்ல, கட்டாயம் போகும். விஜய் வந்து எடுக்கிறது எல்லாரும் என்ன சொல்றதுன்னா திமுகவுக்கு போகிற மைனாரிட்டி ஓட்டை விஜய் எடுப்பாருன்றாங்க. அந்த இடத்துல முஸ்லீம்ஸ், ஒட்டுமொத்த முஸ்லீம்ஸ், மெஜாரிட்டி முஸ்லீம்ஸ் 9% இருக்காங்க. அவங்க திமுக சைடு தான் போவாங்க. கிறிஸ்டியன்ஸில் வந்து 1% போனால் பெரிய விஷயம். மீதி இருக்கிற 3%ல் 2% திமுக சைடு தான் போவாங்கன்னு என்னுடைய கருத்து. அதனால மெஜாரிட்டி அது சிறுபான்மை விஜய் சிறுபான்மை ஓட்டை எடுப்பார்ன்ற ஒரு காரணத்தினால தான் வந்து திமுக ஓட்டு குறையும் சொல்கிறாங்க. ஆனால் திமுகவுக்கு கிடைக்கிறது பாஜக எதிர்ப்பு ஓட்டு. அது வெறும் சிறுபான்மை ஓட்டு மட்டும் இல்லை, சிறுபான்மைக்கு வெளியில் இந்துக்களில் கூட நிறைய லட்சக்கணக்கான பேர் பாஜக அவங்களுடைய ஃபிலாசபி இது, அவங்க இந்துத்துவம் பிடிக்காத நிறைய பேர் வெளில இருக்காங்க. பாஜக தமிழ்நாட்டை நடத்துகிற விதம் பிடிக்காத நிறைய பேர் இருக்காங்க. அவங்களாம் தான் திமுக ஓட்டு போடுறாங்க. அந்த ஓட்டெல்லாம் தொடர்ந்து திமுகவுக்கு தான் வரும். மைனாரிட்டி ஓட்டை நீங்கள் மட்டும் தான் நீங்கள் பேசுகிறீங்க. மைனாரிட்டிக்கு வெளியில் பாஜக எதிர்ப்பு ஓட்டை பற்றி யாரும் பேச மாட்டேங்கிறாங்க. மைனாரிட்டி வெளியில் பாஜக எதிர்ப்பு ஓட்டு ஒட்டுமொத்தமாக திமுக தானே போயிட்டு இருக்கு. ஓகே சார், இப்போ பாஜக வச்சு நீங்கள் சொல்கிறதுன்னு ஒரு கேள்வி. இப்போ 2019, 2021, 2024, 2019 மக்களவைத் தேர்தல் திமுக கூட்டணி 39 பெரிய இடத்துல ஒரு பெரிய வெற்றி. 2024 ஸ்வீப் 40 எடுத்துட்டாங்க. இடையில நடந்த சட்டமன்ற தேர்தல் 21 இருக்குல்ல, இப்போ அதில் பார்த்தீங்கன்னா பாஜகவுக்கு மக்கள் அவ்வளோ வெறுத்து வாக்களிச்சாங்களான்றத டவுட் இருக்குது. ஏன்னா வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 75 இடம் அவங்க வாங்கியிருக்காங்க, அந்த அலைன்ஸ் வாங்கியிருக்காங்க. டிஎம்கேக்கு கொஞ்சம் குறைஞ்சா இருக்குது. அப்போவும் வந்து பார்த்தீங்கன்னா மோடி எதிர்ப்பு, பாஜக எதிர்ப்பு தான் அவங்க வச்சாங்க. இப்போ இந்த முறை அதான் வைக்கிறாங்க அப்படின்னா அது கிரவுண்டில் எந்த அளவுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்றதான் கேட்குறேன். கண்டிப்பாக ரிஃப்ளெக்ட் ஆகும் சார். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் தமிழ்நாட்டுக்கு துரோகம் விளைவிக்கிற இந்த கூட்டணின்ற ஒரு பிராண்ட் அதுக்கு முத்திரை குத்துவாங்க. அதிமுக பாஜக கூட்டணிக்கு என்னன்னா தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்கிற கூட்டணி இது, இந்த துரோகத்தை பண்ணியிருக்கு, இந்தந்த ஃபண்ட்ஸ் ரிலீஸ் பண்ணல அப்படின்னா அவங்க அப்புறம் தமிழ்நாட்டில் மத நல்லிணக்கத்தை கெடுக்கிறாங்க, அது அதிமுக துணை போகிறது அப்படின்னு ஒரு விஷயத்தை அவங்க கிளப்புவாங்க. அதனால் தமிழ்நாட்டுக்கு எதிரான ஒரு கூட்டணின்னு அவங்க முழக்கத்தை வைக்கும்போது அது தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் எடுபடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பாஜகவுக்கு எதிரான ஒரு ஓட்டு வங்கியை கொண்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆக்சுவலாக 26 காலம் ரொம்ப பரபரப்பாக இருக்குது. அடுத்த கட்டம் எதை நோக்கி நகருதுங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் சார். தேங்க்யூ.